இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா தோ டிரைவரே வந்துட்டாரு. ரமேஷ் அண்ணா அத்தா எங்க உங்க கூட தானே வண்டியில வந்தாரு? அது என்னாச்சு? நடந்ததை சொல்லுங்க. சிபி தம்பியை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு வரமா? அவர் லண்டனுக்கு போறேன்னு பேசிட்டு இருந்தாரு. அவரு கூட அந்த பொண்ணும் போயிருக்கு. ஏர்போர்ட்டுக்கா? ஏங்க இது முன்னாடி ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? ஃபோன் பண்ண ட்ரை பண்ண, சிபி தம்பி தான் தடுத்துட்டாரு. ஐயோ, ஏன் தான் இப்படி பண்றானோ? அவனுக்கு இந்த குடும்பத்து மேல கொஞ்சம் கூட ஆசா பாசமே இல்லையா? இப்படி நம்ம எல்லாரையும் விட்டுட்டு போறதுல குறியா இருக்கானே. அவனுக்கு பிடிக்காத கல்யாணத்தை கட்டாயப்படுத்தி பண்ணி வச்சா அவன் அப்படிதான் பண்ணுவான். ஆரம்பத்துல இருந்தே நான் படிச்சு படிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கேன். யாராவது கேட்டாதானே? சொல்லு ஜானு, என்ன டிரைவர் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாரா? சிபி, பிரச்சனை பண்ணாத. இங்க உனக்காக எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. ஒழுங்கா கிளம்பி வா. கிளம்பி வரதா? நோ சான்ஸ் ஜானு. சிபி, ஜானு, இந்த ஒரு விஷயத்துக்கு உனக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுதுனா, எனக்கு விருப்பம் இல்லாத கல்யாணத்தை பண்ணி வச்சு எனக்கு தினம் தினம் எவ்வளோ டென்ஷனா இருக்கும். இதுக்கு மேல என்னால எல்லாத்தையும் சகிச்சுட்டு இருக்க முடியாது ஜானு. ஒரு அளவுக்கு தான் பொறுத்துக்க முடியும். நான் லண்டன் கிளம்புறேன். சிபி, நீ மட்டும் இங்க வரல. என்ன ஜானு மிரட்டுறியா? வரலன்னா என்ன பண்ணுவ? உன்னோட சொத்தெல்லாம் வேற யாருக்காவது எழுதி வைப்பியா? தாராளமா எழுதி வச்சுக்கோ. அப்புறம் வேற என்ன செய்வ? என்ன வீட்டுல சேர்த்துக்க மாட்டியா? சேர்த்துக்க வேணாம், எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏன்னா நான் தான் திரும்பி வர போறது இல்லையே. எனக்கு உன் சொத்தும் வேணாம், இந்த குடும்பமும் வேணாம். ஐயோ, என்ன சொத்து வேண்டாம்னு சொல்றான். ஜானு, இனிமே எனக்கு பிடிச்ச வாழ்க்கைய நான் நிம்மதியா வாழ போறேன். பணத்தை பத்தி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் சம்பாதிச்சுப்பேன். இப்போ எனக்கு ஃப்ரீடம் தான் பெருசு. பாய் பாய்.